சுவாமி விவேகானந்தருடைய திருவுருவ படத்தை பாருங்கள். மகாகவி பாரதியாருடைய படத்தையும் பாருங்கள். இரண்டு பேருடைய படத்தினுடைய பார்வையில இருக்கிற பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருபோதும் அவர்கள் பார்வை கீழ் நோக்கி இருக்காது, மேல் நோக்கி தான் பார்க்கிற மாதிரி. அப்ப மனிதனுக்கு என்னைக்குமே சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு மேலான பார்வை வேணும். அது ரொம்ப முக்கியம். சில பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றீங்க, இப்ப நான் பார்க்கிறேன் பெற்றோர்களிடத்திலும் பல பிள்ளைகள் சில சிக்கல்கள், பிள்ளைகளிடத்திலும் பல வருத்தமான சில சிக்கல்கள் இருக்கட்டும். ஒரு பெண்ணையோ ஆணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது ரெண்டே இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. இல்லையா? கருவறை 10 மாத பந்தம், வகுப்பறை ஏறத்தாழ ஒரு 16 ஆண்டுகள் பந்தம். கருவறை உறவுகளை அடையாளப்படுத்துகிறது, வகுப்பறை உலகத்தை அடையாளப்படுத்துகிறது. அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு முதல் தெய்வமே தாய் தான், அடுத்தது தந்தை, அடுத்தது குரு. இந்த மூவரும் மிக மிக முக்கியமானவர்கள் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு கருவறையிலே பல சிக்கல்கள். வகுப்பறை வருகிற போது வகுப்பறையில சிக்கல் கிடையாது, வருகிற சமூக சிக்கல்கள் நிறைய. நீங்களாம் சின்ன பிள்ளைகள். ஒரு பிள்ளை அதிகமான மார்க் எடுத்துட்டான்னா, ஐயோ மார்க் அதிகமாக எடுத்துட்டானே நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அந்த மார்க்கை உங்களால் எடுக்க முடியாது. ஐயோ அவன் மட்டும் அதிகமாக ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டாலே நீங்க ஆச்சரியப்பட்டாலும் நீங்க அந்த இலக்கை அடைய முடியாது. அப்ப என்ன செய்யணும்? சுவாமி விவேகானந்தர் சொல்றார், அச்சப்படாதே ஆச்சரியப்படாதே. ரெண்டையும் நீங்க மனசுல பதிவு பண்ணிக்கணும். அச்சப்படக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது. பயந்தாலும் போச்சு, ஆகான்னு வியந்தாலும் போச்சு. ரெண்டும் இல்லாத ஒரு சமநிலையில் நாம் இருக்கணும். முயற்சி தான் மனிதனை முன்னேற்ற பாதைக்கு அழைச்சி செல்லும். இப்போ இது ஒரு சுகர் ஃபேக்டரி. சர்க்கரையை உலகத்திற்கு உற்பத்தி செய்து அனுப்புகிற ஒரு நிறுவனம். இந்த இடத்தை ராமகிருஷ்ணா அமைப்பின் மூலமாக இந்த பள்ளியை நிகழ்த்துக்கு நடத்துறாங்க. சர்க்கரை என்ன செய்யுது? சர்க்கரை என்ன செய்யுது? எப்படி இருக்கும்? சர்க்கரை இனிப்பு வாய்ந்தது. அது என்ன செய்யுதுன்னா, அது எதனோடு சேர்கிறதோ அதை இனிப்பாக்குகிறது. இங்க படிக்கிற பிள்ளைகள் யாரோடு சேர்கிறீர்களோ உங்களால் அவர்கள் இனிமை அடைய வேண்டும். அதுதான் அந்த ஆலயம். சர்க்கரை என்னொன்னு செய்யுது, எதனோடு கரைகிறதோ சேர்கிறதோ தன்னை இழக்கிறது, தன்னை கரைத்துக் கொள்கிறது. தன் வடிவத்தை முழுமையாக இழந்துவிட்டு தியாகம் செய்து சேர்கிறவரை இனிமையாக்குவது போல இந்த சமுதாயத்திற்கு உங்களால் பயன் விளைய வேண்டும் என்ற ஒரு கருத்தும் உள்ளடங்கி இருக்கிறதாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதனால நம்ம மார்க் வாங்கலையே, மார்க்கை விட நான் மதிப்பு வாங்குற பிள்ளைகளை தான் ரொம்ப விரும்புகிறேன். வெளிப்படையா சொல்றேன். நான் நிறைய போட்டி போட்டு படிங்க, மார்க்கை வாங்கிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்க படிப்பீங்க, உங்களை டீச்சர்ஸ் படிக்க வச்சிருவாங்க. ஆனால் மனித மதிப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த மனித மதிப்பு எங்கேயுமே கிடைக்காது. இதுபோல ராமகிருஷ்ணா அமைப்பை சார்ந்தவர்களால் நடத்தப்படுகிற பள்ளிகளில் கிடைக்கலன்னா உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்றதில் நம்பிக்கை உடையவன் நான்.
இப்போ எறும்பு பார்த்துருக்கீங்களா வீட்டில்? சரி, எறும்புக்கு முன்னாடி நாளைக்கு டெஸ்ட் பண்ணிப்பாரு, சர்க்கரையும் உப்பையும் கலந்து போடு. அது எது எடுத்துட்டு போவோம்? உப்பை எடுக்காது. ஒரு எறும்புக்கு தெரியுது, எனக்கு உப்பு வேணாம், எனக்கு தேவையானது சர்க்கரை தானே தெரியுது, அதுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போகிறது என்றால், என் அன்பு குழந்தைகளே, இந்த உலகத்தில் 1000 இருக்கும், உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள். நீ மனிதனாக உயர்வதற்கு வாய்ப்பு நிறைய. நீங்க நினைச்சா உங்க சிந்தனை தான் உங்களை உயர்த்தும். எனக்கு வயசு போறேன் சார், நான் 60 வயசுல சிந்திப்பேன் சார். இல்லை, 10 நாளைக்கு முந்தி நான் கண்ணால பார்த்த ஒன்று சொல்றேன். ஒரு மெடிக்கல் ஷாப்ல நான் மாத்திரை வாங்கிறதுக்காக போயிருந்தேன். இரவு 7 மணி. ஒரு நண்பர் வந்து அவங்க வீட்டில் எறும்பு தொல்லை போல இருக்கு, எறும்பு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன், அவங்க சன்னு பக்கிட்டு நிற்கிறான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அப்பா, எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான். நம்ம மெடிக்கல் ஷாப்பில் எதுக்கு மருந்து கேட்போம்? உடம்பு சரியில்லைன்னு கேட்போம். அந்த குழந்தை கேட்டதில் தப்பு என்ன இருக்கு? இவர் எறும்பு மருந்து கேட்ட உடனே எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான். பத்தியா, அவங்க அப்பா எனக்கு எறும்பு மருந்து வேண்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டார். ஏன் தெரியுமா? எறும்பை அழிக்கணும்னு நான் நினைச்சு மருந்து கேட்டேன், அதை வாழ வைக்கணும்னு என் பிள்ளை நினைக்கிறான்னா, இளமையிலே வளமான அந்த எண்ணத்தை நான் அழிக்க விரும்பவில்லைன்னு அப்பாவையே திருத்தித்தான் அந்த பிள்ளை. இது சின்ன விஷயம் நினைக்காதீங்க. அவன் தான் எதிர்காலத்தில் சுவாமி விவேகானந்தராக வருவான். நான் அப்படிதான் பார்ப்பேன். அதனால உங்களுடைய மதிப்புகளை கூட்டிங்க. இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கேட்கிறேன். வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு குணம் உண்டு. சாயந்தரம் நீங்க ஸ்கூலை விட்டு போனீங்கன்னா வாசல்லே அம்மாவும் அப்பாவும் வரவேற்றாங்கன்னா, அப்பா கேட்குற கேள்வி வேறு, அம்மா கேட்குற கேள்வி வேறு. அப்பா என்ன கேட்பாரு? என்னென்ன பேப்பர் கொடுத்தாங்க, எவ்வளோ மார்க்குன்னு கேட்பார். அவர் அறிவை மட்டுமே பார்ப்பார். அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா? சும்மா இல்லையா, பார்த்தாலும் மார்க்கு. பாடி செல்லம், அம்மா கொடுத்தன தயிர் சோறு மத்தியானம் பத்துச்சா? இதுதான் அம்மா கேட்கிற கேள்வி. ஏன் தெரியுமா? அம்மா வந்து எப்பயும் அடிவயிறை பார்ப்பவள், அப்பா அறிவை பார்ப்பவர். அடிவயிறு காய்ந்தால் அறிவு வளராது என்பது பெற்ற தெய்வமான தாய்க்கு தவிர பிரபஞ்சத்தில் யாருக்கும் தெரியாத அந்த உண்மை. அதனாலதான் அந்த கேள்வியை அம்மா கேட்கிறார். சரி, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க யாராவது இத்தனை நாள்ல வீட்டுக்கு போய் அம்மா நீ டயத்துக்கு சாப்பிட்டியான்னு கேட்டது யாராவது இருக்கீங்களா? அப்படி கேட்ட பிள்ளைகளை நான் வணங்குறேன். வயசுல சின்னவனா இருந்தாலும் நான் வணங்குறேன். ஏன்னா இந்த அன்பை விட உலகத்தில் உயர்ந்தது எது? நீங்க நாளைக்கு போய் கேட்டுப்பார், அம்மா டைமுக்கு சாப்பிட்டியா, மாத்திரை போட்டியா அப்படின்னு கேட்டுப்பார். உங்க அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? உடனே பாத்ரூமுக்கு போவாங்க. எதுக்கு? புள்ள இந்த கேள்வியை கேட்டானேன்னு சொல்லி பாத்ரூமுக்கு போயிட்டு வாஷ் பேஷனை திருப்பிட்டு முகத்துல கழுவுற மாதிரி கழுவிட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? தான் விடுகிற கண்ணீரை, ஆனந்த கண்ணீரை பிள்ளை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக முகத்தை கழுவி கொண்டு உன் முன்னால் வந்து நிற்பார். படிக்கிற படிப்புக்கு அர்த்தமே இதுதான் பா. இந்த பாசத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு எங்க அம்மா அப்படின்னு அவன் தம்பி வருவான் கட்டி பிடிக்க, வாடா இது எங்க அம்மா அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான்? போட்டிக்கு அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இது எங்க அப்பான்னுவான். நடக்குமா? இந்த நாடகம் நடக்குது இல்லை? நடக்கும். நான் என்ன கேட்கிறேன்,
அன்பு குழந்தைகளே, உங்க சிந்தனைக்காக சொல்றேன். வெறும் அன்புமயமாக இருக்கிற போது, அறிவே வளராமல் அன்பாக மட்டுமே இருக்கிற போது, எங்கம்மா எங்கப்பான்னு உரிமை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகள் அறிவு வளர 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 பணத்தை ஈட்டுகிற போது, பிற்காலத்தில் வயதான காலத்தில் இது ஓ அம்மா இது ஓ அப்பான்னு அம்மா அப்பாவையே பிரிச்சிக்கிற ஒரு அவலம் இந்த மண்ணில் உதயமாகிவிட்டது என்றால், அது வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்குத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட பள்ளிகளில் தான் இருக்கிறது. இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை இப்போ. அதனால்தான் உங்களுக்கு இளமையிலேயே விதைய போடுறேன். 2023 நான் லண்டன்ல 1.5 மாதம் இருந்தேன். 1.5 மாதத்துல ஒரு 4-5 நிகழ்ச்சிகளிலே லண்டன் முழுவதும் பண்ணோம். அதுல ஓய்வா இருக்கிற நேரத்தில் இந்த பள்ளிகளை பார்வையிட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 1ஆவதுல இருந்து 3ஆவது வரைக்கும் அங்க பாடமே கிடையாது, மூட்டை கிடையாது, புஸ்தகம் மூட்டை கிடையாது, நோட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. டிசிப்ளின், நன்னடத்தைகள் மட்டும்தான் பாடம். எப்படி வரிசையா போகணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நீட்டா இருக்கணும், வரிசையில் எப்படி நிற்கணும், யாரிடத்தில் எப்படி பேசணும், எப்படி வணங்கணும், வாழ்க்கையில் என்றைக்கும் தேவைப்படுகிற நன்னடத்தைகள் அனைத்தையும் பிஞ்சு மனதிலேயே பதிய வைத்து விடுகிறார்கள். அதனால் பிற்காலம் முழுவதும் அவர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு வாய்ப்பு வருகிறது. நாம என்ன பண்றோம், எடுத்ததுமே ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு நமக்கு பல்வேறு முறையில் இருக்கிறது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால இளமை காலத்தில் வளமான சிந்தனைகளை, நீங்க நல்ல மனிதர்களாக மாறிவிட்டாலே போதும், நல்ல செயல்களை செய்ய முடியும் உங்களால். அதனால தான் நான் சொல்றது, குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள். தீட்டம்தான் வைரம் ஜொலிக்கும். நம்ம நாட்டில் தான் குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம். எப்போ அது? அருமையான பிள்ளைகள். நவம்பர் 14 குழந்தைகள் தினம்னு வச்சிருக்கான். ஒரு நாள்ல கொண்டாடுற தினம் இல்லை குழந்தைகள். குழந்தைகள் தினம் என்று ஒரு நாள் கொண்டாடுவதல்ல, குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைகள் வைரங்களாக பிரகாசிப்பார். நீங்க சில கலாச்சாரங்கள், பண்பாடுகள் புரிஞ்சுக்கணும். விடாமுயற்சி வெற்றி தரும் என்பது, ஒரு இலக்கை அடைவது என்றால் படிப்பு மட்டுமல்ல, பண்பாடும் அதிலே அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் படித்த படிப்பு கூட சோறு போட விட்டால், பண்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கித்தரும். நிறைய உதாரணம் சொல்றேன். நான் போடலை, செய்யாத தவறுக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும், நான் நிற்க முடியாதுன்னா. இது 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம். எதிர்த்தா பேசுகிறாய் அப்படின்னார் ஆசிரியர். சத்தியத்தை பேசுகிறேன் நான். அவ்வளவு பெரிய சத்தியவானா? போட்டது யார் சொல். காட்டி கொடுப்பதை ஒருபோதும் இந்திய இளைஞன் செய்ய மாட்டான். இப்போ மனசாட்சியோடு பேசுகிறேன் நான். கெட் அவுட் பை தூக்கின்னு வெளியே போட்டான். ஆசிரியருக்கு ஒரு மாதிரியாய் பின்னாடி போய், வாடா வாடா உள்ள வாடா, உன்னுடைய நேர்மையை பாராட்டுன்னு சொல்லி 40 பேரையும் உட்கார வச்சார். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று இந்திய சுதந்திரத்திற்கு தலைவராக வகுப்பறை தான். ஆசிரியர் பெருமக்கள் தான் நமக்கு ஒரு தாயும் தந்தையும். இன்னொன்னு, சில பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? தன்னை தானே தாழ்த்தி கொள்வது. விடாமுயற்சிக்கு தடை கற்கள் அதெல்லாம். விடாமுயற்சிக்கான முயற்சிகளை நாம் கையில் எடுப்பதை விட, அதுக்கு தடை எவையவையோ அந்த தடைகளை முதல்ல உடைக்கணும்.
தடைகளை உடைச்சிட்டாலே நம்ம மேலே போகலாம். தடைகளை உடைக்கணும்னா முதல்ல ரசிக்கணும். நான்லாம் என் பிள்ளைகளை ரொம்ப ரசிப்பேன். இந்த பெண் பிள்ளைகள் நிறையா இருக்கீங்க, பையன் நம்ம ஆளுங்க பசங்களும் இருக்கானுங்க பையனுங்க. நான் வகுப்பில் கண்ட உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு கூட நீங்கள் எழுதி வச்சிங்க, சத்தியமான உண்மை. இந்த மண்ணில் தர்மம் அறம் இன்னும் உயிரோடு இருக்குதுன்னா அது காரணம் ஒரு பெண்ணால் தான் அந்த தர்மம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆம்பளை பிள்ளைகளை நான் குறை சொல்லலை. கடவுள் தந்த வரம் தாய ஆம்பளையா ஆண் பிள்ளையா பிறக்கிறது. கடவுள் தந்த வரம் ஆண் பிள்ளைகள், கடவுளே வந்த வரம் தான் பெண் பிள்ளைகள். யாருக்கு யாரும் புரிஞ்சவங்க இல்லை, எல்லாமே கடவுளுடைய பிரசாதம். அது தேவாலயமாக இருக்கலாம், திருக்கோயிலாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம். எங்கிருந்தாலும் மனிதநேயம் மட்டும்தான் மனிதனை உலகத்துக்கு அடையாளப்படுத்தும், இல்லையா? வகுப்பில் பார்ப்போம் பிள்ளைகளை. ஒரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு பெண் பிள்ளை எழுதும். உண்மையா கேட்பா? ஆன்சர் தெரியலன்னா விட்டுடும். எங்கால் அப்படி இல்லை. ஆன்சர் தெரியாட்டாலும் அதுக்கு தான் பக்கம் பக்கமா இருக்கும். அவன் கற்பனை அப்படியே உலகத்துல பறக்கும். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டிருந்தேன். எந்த பெண் பிள்ளையும் எழுதலை. ஆனா ஒரு ஆள் எழுதியிருக்கான், நம்ம ஆளு. வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார். என்னதான் அனுப்பலாம். அவருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கில் ஆடு மாடுகள் போகும். அப்ப கூட அவன் வரமாட்டான். இதை படிச்சுட்டு மனசு கேட்கல. அவனை பக்கத்தில் நிற்க வச்சு, ஏம்பா உன்னை அடிக்கப்படாது, திட்டப்படாது, மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாது, எல்லாம் எனக்கு தான்டா கட்டளை. உனக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் இவ்வளவு அதர்மமாக எழுதுகிறியே, இது நியாயமானு கேட்டேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை ஓன்னு அழுதான். சரி, அழறதை விட மன்னிப்பு உலகத்தில் இருக்கா? ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு அழற போது அவனுக்கு தண்டனை கொடுக்கலாமா? பாவம், செஞ்ச தவறுக்கு வருந்தி அழறான்னா அதை விட மன்னிப்பு உலகத்தில் இல்லை. போட அழாதான்னு. நான் அது கழுவுல, நீங்க படிச்சு பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதனால பிள்ளைகளை ரசிக்கணும். அந்த ரசனை பாரதி இடத்துல எனக்கு பிடித்த வரி என்ன தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. உலகம் முழுவதும் உங்க வீட்டில் ஒரு செடியில பூ பூக்கும். அந்த பூவை எப்பயாவது நீ ரசிச்சிருக்கியா? ரசிச்சா உன்னை நான் நிச்சயம் பாராட்டேன். பல பேர் ரோஜா செடியில் இருக்கிற ரோஜா மலரை பார்க்க மாட்டான், முள்ளதான் பார்ப்பான். எம்மா முள்ளுன்னு. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவன் மனசு எப்படிப்பட்டதுன்னு. அன்பு குழந்தைகளே, ஒருபோதும் உங்களை தாழ்த்திக்காதீங்க. திறமை இல்லாதவர்களை இறைவன் படைப்பதில்லை. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு, அதை முதல்ல நம்புங்க. விடாமுயற்சி மட்டுமல்ல, தன்னம்பிக்கை உடையவன் தான் அந்த முயற்சியை கையில் எடுப்பான். ஒரு குறள் சொல்லட்டுமா? கற்க உங்கள் தமிழாசிரியர்கள், வகுப்பாசிரியர்கள் அனைவரையும் நாம் பாராட்டேன். ஏன்னா சில இடங்களில் இந்த பொருளை நான் கேட்டேன்னா ஒவ்வொரு சொல்லி நானே சொல்லுவேன், பின்னாடி சொல்லுவேன். இப்பதான் நான் ஆரம்பிச்சது, நீங்களே அத்தனையும் சொல்லிட்டீங்க. உங்களையும் நான் பாராட்டுறேன். சரி, அதுல எத்தனை சீர் இருக்கு, எத்தனை சொற்கள் இருக்கு? 7. மேல 4, 1.25 அடி. இந்த 7 சீர்ல 7 சொல்லுல ஏதாவது துணைக்கால் இருக்கா?
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்தக. எந்த சொல்லிலையும் துணைக்கால் கிடையாது. ஏன் தெரியுமா? கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நிலையில் நிற்பவருக்கு துணைக்கால் வேண்டாம், தன் காலே போதும் என்ற தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய. அதனால தான் நான் சொல்றேன், நம்ம நூல்களை படிக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்லை, நடக்கும். இப்ப இருக்கிற சவால் என்ன தெரியுமா? உங்க கையில புத்தகம் இருக்கு, புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது உன்னை. நிலகவை புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது உன்னை. அதே சமயம் செல்போன் வா சிக்கலாம் என்கிறது செல்போன். வாசிக்கலாம் என்கிறது புத்தகம், வா சிக்கலாம் என்கிறது செல்போன். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் செல்போனு பெரிய பிரச்சனை. அது தொடாதன்னா உங்களுக்கு கோபம் வருது. உங்க அம்மாவே சொல்றாங்க செல்போனை எடுக்காதன்னா, நீ மட்டும் பார்க்கலாம். பல இடங்கள்ல இருக்கிற சிக்கல் அதிகமா இருக்கு. அப்புறம் போவாது. உலகத்திலேயே எது பெரிய தடை தெரியுமா? ஒரு மனிதன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வது. தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வதை விட ஒரு தற்கொலை உலகத்திலே கிடையாது. என்னாலையும் முடியும் என்று எழுச்சி கொள்பவன் தான் வெற்றியாளனாக வருவான். நான் சொல்ற வார்த்தையை வீட்டில் போய் எழுதி வைங்க, டைரியில் எழுதிங்க. 1000 பேரை எதிர்த்து வாழலாம். எப்படி? ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. இதை வீட்டில் பேப்பர்ல எழுதி நோட்ல எழுதி தினமும் படி. உன்னுடைய முயற்சி தானா பலிக்கும். அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடாது. உனக்குள்ள ஒரு திறமை இருக்கு. காக்கா என்ன பண்ணிச்சான்? ஒரு நாள் வருத்தப்பட்டுதான். காக்கா என்ன பண்ணுது? வருத்தப்பட்டுதான். அழகான பஞ்சவர்ண வெள்ளை நல்ல கிளி, அந்த கிளியை ஒருத்த வேடம் கூட்டிட்டு போறான். காக்காய்க்கு வருத்தம் வந்துதான், நாம கருப்பா இருக்கிறதுனால தான் நம்மளை பிடிக்கலையோ அவனுக்கு, அது அழகா இருக்கிறதுனால தான் பிடிச்சிட்டு போறான். கிளி புண்ணியம் பண்ணது, அவன் கூட்டிட்டு போறான். அந்த கிளிக்கு என்னதான் பண்றான்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணுது காக்கா. அந்த கிளியை கூட்டிட்டு போனவன் நல்ல பழம், நெல் மணி இதெல்லாம் கொடுத்தான். பத்தியா அதுக்கு ஊட்டுறான் அப்படின்னு நினைச்சுது. கொஞ்ச நேரத்துல அந்த வேடன் என்ன பண்ணான்? கிளியினுடைய நாக்கில் பச்சை மிளகாயை தடவிட்டு வெல்கம் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, வாழ்க சொல்லு. தான் சொல்றத அப்படியே சொல்றதுக்கு அதை துன்பப்படுத்துறான். காக்காய்க்கு ஷாக்காகி போச்சு. என்னடா இது, நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுதேன். அப்போ ஒரு அம்மா சோறு கொண்டாந்து மதில்ல வச்சு கா கான்னு கூட்டுது. அப்பதான் காக்காய் ஃபீல் பண்ணிச்சான், இந்த மனுஷன் இந்த கிளியை கொண்டு வந்து கஷ்டப்படுத்தி நாக்கில் மிளகாயை தடவி துடிக்க துடிக்க நான் சொல்ற மாதிரி நீ சொல்லுன்றான். நான் எதையுமே கேட்கல. அந்த அம்மா என் குரல்ல கத்தி என்ன கூப்பிடுதுன்னா எனக்கும் தான் மிகப்பெரிய பெருமை இருக்கிறது என்று காக்கா தன்னை நினைத்து பெருமைப்பட்டது என்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையில பெருமை இருக்கு. அந்த பெருமையை நீங்க மனசுல நினைங்க. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, முதல்ல எனக்கு திறமை இருக்குதுன்னு நம்பினாலே போதும், அடுத்த வெற்றி படிக்கட்டு உனக்காக காத்திருக்கிறது. தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு உலகத்துல கத்துறான். என்ன அது? தன்னை நம்புவதுதான் தன்னம்பிக்கை. எல்லாம் அடுத்தவனை நம்ப கூடாது. அதனால தான் நான் சொல்றேன், எப்பயுமே ரசிங்க, மகிழ்ச்சியா இருங்க. பல பிள்ளைகள் உலகத்துல பார்க்குறேன், இப்பயே ரொம்ப சிரமமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஹாப்பியா இருங்க. நீங்க மகிழ்ச்சியா இருந்தா உங்களுடைய முயற்சி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சி பஞ்சமாக வரக்கூடாது. உங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனங்கள் நிறைய இருக்கு.
நான் பல இடங்களில் நண்பர்களோடு பேசும்போது பார்ப்பேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் அவங்க அப்பா ஹாலில் உட்காந்துங்கிறார். மத்தியானம் 4 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு பையன் ஸ்கூல் விட்டு ஓடியாரான். மேத்ஸ் பேப்பர் வேறு கொடுத்துட்டாங்க அன்றைக்கி. அதை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தவன் இந்த மார்க்கு காட்டு சொல்லுவார், பார்த்துட்டாருன்னா உதைக்க போகிறாருன்னு நினச்சி கிட்ட போய் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொன்னான், டேடி நான் மேத்ஸில் 100க்கு 100 வாங்கிட்டா நீ என்ன நினைப்பேன்னா. ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும்டான்னாரு. அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் 30 வாங்கியிருக்கிறேன்னா. அவங்க அப்பாவே அப்படியே கட்டி பிடிச்சிக்கினார். என் நன்மையை நினைக்கிற ஒரே ஆள் நீ தான்டான்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருக்கிறது. பாதகமாக இருக்கிற சூழ்நிலையை கூட தனக்கு சாதகமாக்கி கொள்றான் பத்தியா. இது ஒரு புத்திசாலித்தனத்தினுடைய அடையாளம். பல பேர் தப்பு பண்ணுவாங்க, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு டேலண்ட். அப்புறமா நிதானமாக சொல்லலாம், நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வாண்டு போய் அவங்க அப்பாவை சொல்லுது, டேடி நாளைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் நீங்கள் வரணும். அவர் சொன்னார், பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்னு கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்னடா ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் புரியலையேன்னு. உனக்கு ஒன்றுமே புரியாதுப்பா, நீங்கள் நானும் எங்கள் மிஸ் 3 பேரும் மீட் பண்ணணும். இது எதுவும் தப்பு பண்ணிட்டு வந்துக்குது. உங்கள் அப்பாவை கூட்டினோடா நிற்கிறாங்க. உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னா என்கொயரி பண்ணி விஷயம் தெரிஞ்சு அடிப்பாருன்னு நினச்சி ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாம பார்த்தீங்களா. இவனை விட ஒரு புத்திசாலி உலகத்திலே பார்க்கணும். திறமை வேற, 100க்கு 100 மார்க்கை வாங்குற திறமை வேற, வாழ்க்கையில் ஜெயிக்கிற புத்திசாலித்தனம் வேற. சரியா? எங்க ஏரியாவில் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. அந்த தெருவில் ஒரு பெரியவர் எப்பவும் காலையில் டீ கடையில் வந்து உட்காந்துக்குவார். அந்த டீ கடையில் உட்காந்துன்னு போகிறவனை யாராவது ஒரு பார்த்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உட்கார வைப்பார். டீ வாங்கி கொடுத்துட்டு சிக்கலான ஒரு கேள்வி கேட்பார். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை. ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டுட்டு அவங்க பதில் சொல்ல முடியாது திணறதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஒரு சேடிஸ்ட். அன்னைக்கு யாருமே சிக்கல் அந்த ஆளுக்கு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மூட்டையை தூக்கி முதுகில் கட்டின்னு போகிறான். அது பேர் தெரு பேர் பாரத மாதா தெரு. அந்த பையனை கூப்பிட்டார், தம்பி எங்கே போகிற? ஸ்கூலுக்கு போகிறேன் சார். என்ன ரேங்க்கு? 8th நான் தான் சார் ஃபஸ்ட் ரேங்க். ஓ சபாஷ், அப்போ நீ தான் எனக்கு சரியான ஆள், உட்காரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல், பரிசு கொடுக்குறேன். சீக்கிரம் கேளுங்க சார், ப்ரேயருக்கு போகணும். சரி, நான் கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்படின்னா என் ஏஜ் என்ன சொல்லு பார்க்கலான்னு. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் ஃப்ளைட்டுக்கும் அது ஸ்பீடுக்கும் இவர் வயசுக்கு என்ன சம்மந்தங்குது? ஒரு சம்மந்தமும் இல்லை. சிக்கலான இந்த கேள்வி கேட்டார். அந்த பையன் சைலண்ட்டாக இருந்தான். ஏன்பா புரியலையா, தோத்துட்டியான்னார். அங்கிள் 1 நிமிஷம் டைம் கொடுக்கணும். 1 நிமிஷம் சிந்திச்சுட்டு சொன்னான், எக்ஸாக்ட்லி உங்களுக்கு 60 நடக்குது அங்கிள்னா. உங்களுக்கு வயசு இப்போ 60. கட்டி பிடிச்சிக்கிட்டார் அந்த பெரியவர். சபாஷ், எனக்கு 60 தான் நடக்குது, எப்படிடா கண்டுபிடிச்ச தம்பின்னார். யோ வெள்ளடிச்சாங்க, ப்ரேயருக்கு நான் ஓடணும். ஏய் சொல்லிட்டு போடா, என் வாழ்நாளிலேயே பதில் சொன்ன முதல் ஆள் நீ தான்டா. கரெக்டாக இருக்குதுற ஆன்சரு, எப்படி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தக்கிறான், அவன் ஒன்றை விட மோசமாக கேட்பான். அவன் என்ன சொல்கிறான்னு எங்கள் அம்மாவுக்கும் புரியாது, எங்கள் அப்பாவுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. அதனால் அவன் பேரே எங்களுக்கு மறந்து போச்சு. அவனை எப்போ பார்த்தாலும் நாங்கள் அரக்கிற்கு இங்கே வாடான்னு தான் கூப்பிடுவோம். அரக்கிற்குன்னே அவனுக்கு பேர் ஆகிப்போச்சு. அந்த அரக்கிற்கு 30 வயசு. தான் பேசுறது என்னன்னே புரியாத அந்த அரக்கிற்கு எங்கள் அண்ணனுக்கு 30ன்னா முழுக்கிற்கு 60 தானே இருக்கணும்னு ஒன்று நான் முடிவு பண்ணேன்.
பெரியவர் டைரி எடுத்து எழுதினாரு, இனி வாழ்நாளில் எவனையுமே கேள்வி கேட்க மாட்டாரு. அன்பு குழந்தைகளை, எதுக்கும் அச்சப்படாதே, பயப்படாதே. உங்களுடைய அன்பிலிருந்து ஒருபோதும் குறையாதீங்க. புத்தர் சொன்னார், ஆசைப்படக்கூடாதுன்னு. நீங்க ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டால் தான் சாதிக்க முடியும். அது பேராசைப்படக்கூடாது, அதுதான் முக்கியம். உனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டாலே விடாமுயற்சி தானாக உன்னை பிடித்துக் கொள்ளும். விடவே விடாது உள்ளது. நீ முயற்சியை கையில் எடுத்தீனா உன்னை அது விடாது. அதனால்தான் அதுக்கு விடாமுயற்சின்னு பேர். அதனால எப்பயுமே முயற்சி திருவனையாக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அதனால்தான் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். 2-3 செய்திகளை சொன்னா உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுறவர் யாரு? யாரோ சொன்னாங்களே, தோனி. அவருக்கு கிரிக்கெட் உலகத்தில் வைக்கிற பேரு கேப்டன் கூல். அவர் 6 அடிச்சாலும் அப்படியே தான் இருப்பார். ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார். 4 அடிச்சாலும் அப்படியே தான் இருப்பார். அவுட் ஆனாலும் அப்படியே தான் இருப்பார். அதனால தான் அவருக்கு கேப்டன் கூல்னு பேர். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நார்த் இந்தியாவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிடிஆர், டிக்கெட் செக்கர். அவர் பேசஞ்சர்லாம் இறங்கி ட்ரெயினை விட்டு இறங்கி வந்தாங்கன்னா அவங்க டிக்கெட் இருக்குதா அப்படின்னு செக் பண்றவர். ஆனால் அவருக்கு உள்ளே இருந்த கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது கிரிக்கெட் ஆர்வம். அம்மா அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி அந்த போஸ்டை ரிசைன் பண்ணிட்டு கிரிக்கெட்ல நம்பிக்கையோடு இறங்கினார். இன்னைக்கு உலக நாயகனாக அவரை உலகம் பாராட்டி மகிழ்கிறது என்றால் அந்த ஆர்வம் இருக்கு. எப்பயுமே ஒரு விடாமுயற்சி ஒரு மனிதனை மாபெரும் சிகரத்தை தொட வைக்கும். அவனை வெற்றியாளனாக உலகத்துக்கு காட்டும். எதையாவது ஒன்றை இலக்கு வைங்க. ஒரு லட்சியத்தை முன்னால வைங்க. அந்த லட்சியத்தை முன்னால் வைத்தால்தான் நாம் அந்த இடத்துக்கு வர முடியும். இப்போ அண்மையிலே செஸ் சாம்பியன் குகேஷ் உலக சாதனை படைத்திருக்கிறான் இல்லையா? அவங்க அப்பா ரஜினிகாந்த், அவங்க அப்பா பேரு. அவர் ENT ஸ்பெஷலிஸ்ட், டாக்டர். அவங்க அம்மா பத்மா, அவங்களும் மெடிக்கல் லைன்ல இருந்தவங்க. பிள்ளையில் குகேஷனுடைய மனதிலே பொழுந்து விட்டு எரிந்த அந்த ஆர்வத்துக்கு வளர்ப்பதற்கு அந்த பிள்ளை மட்டும் விடாமுயற்சி செய்யவில்லை, பெற்றோர்களும் செய்தார்கள். தங்கள் பணியை தூக்கி எறிந்தார்கள். ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணிய அப்பா தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, இன்டர்நேஷனல் என்று அத்தனை இடங்களுக்கும் அவனை அழைத்து கொண்டு போய் விடாமுயற்சி அவனுக்கு மட்டுமல்ல அவருக்கும் இருந்த காரணத்தினால் இன்னைக்கு உலக பாராட்டுகிற சாம்பியனாக வந்திருக்கிறான் என்றால் சிந்தித்து பார்க்க. இன்னைக்கு குகேஷ் நம்முடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதனால இந்த பருவத்தில் தான் நீங்க அதை மனசுல பதிவுக்கணும். ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா கூட நல்ல செய்திகளை எழுதுங்க. ஏன்னா நான் பேப்பர்லாம் நிறைய பார்க்குறவன், படித்தவன். தெரிஞ்சா எழுதுங்க, தெரியல விட்டுருங்க, தப்பு கிடையாது. அடுத்த முறை அதை படிச்சுக்கலாம். சில பேர் அதை புரிஞ்சுக்கினாங்க, பரவாயில்ல. நான்லாம் ரொம்ப ரசிக்கிறவன்றதுனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைங்கன்னு கேட்டிருந்தேன். ஒருத்தன் எழுதிக்கிறான், காந்தியை பற்றி 3 வரி எழுதிட்டு கடைசி வரி எழுதிக்கிறான், ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் எங்கே போய் நிற்கிறது? மகா கஷ்டம். ஆனால் பிள்ளைகளை நம்ம ரொம்ப ரசிப்போம். ஒரு வெற்றியாளனாக வருவதற்கு படிப்பும் முக்கியம், திறமை முக்கியம், புத்திசாலித்தனம் அதை விட முக்கியம், கடின உழைப்பு முக்கியம், அதே சமயம் கவன உழைப்பு முக்கியம். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்லணுமா உங்களுக்கு? கடினமாக உழைச்சா மட்டும் போதாது, கவனமாக உழைக்கணும்.
ஒரு ஹெலிகாப்டரு வானத்தில் போகுது. அந்த ஹெலிகாப்டரில் 3 ஆண்கள் ஒரு பெண்ணு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 3 ஆண்கள் ஒரு பெண்ணு பயணம் பண்ணுறாங்க. இந்த ஹெலிகாப்டர் மேலே போயிட்டு திடீர்னு ஹெலிகாப்டர் பைலட்டு கத்துறார். ஹெலிகாப்டரில் எதிர்காராத அளவு கோளாறு வந்துடுது. நான் நூலை எண்ணெயை விடுறேன், 4 பேரும் போய் பிடிச்சி தொங்குங்க, பாதுகாப்பான இடத்துல விட்டுடுறேன்னார். மடமடன்னு நூலை எண்ணெயை 3 ஆண்களும் பிடிச்சிங்கன்னா அந்த அம்மாவும் பிடிச்சிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பைலட்டு மறுபடியும் சத்தம் போட்டான். கோளாறு அதிகமாயிட்டது, வெயிட்டு தாங்கலை, யாராவது ஒருத்தர் கீழே விழுந்து தியாகம் பண்ணாதான் மற்ற 4 பேராவது பிழைக்கலாம், யாராவது ஒருத்தர் கீழே விழுங்கன்னு. அவர் விழ முடியாது, ஏன்னா ஹெலிகாப்டர் இயக்கணும். யாராவது விழுவானா? மயான அமைதி, பின்ட்ராப் சைலண்டான நேரத்தில் அந்த பெண் சொன்னாள், கவலைப்படாதே சகோதரர்களா, உங்கள் 4 பேரையும் நான் காப்பாற்றுகிறேன். ஒரு ஆபத்து என்றால் ஒரு அம்மா தான் தன்னை தியாகம் பண்ணிக்கொள்ளும். ஒரு ஆபத்துன்னா ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருக்கிற பெண் தான் தியாகம் பண்ணுவா. ஒரு ஆபத்துன்னா கூட பிறந்த சகோதரி தான் தியாகம் பண்ணுவா. உங்கள் சகோதரியாக நானே கீழே விழுந்து விடுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க. 3 ஆம்பளையும் கை தட்டணும். புரியலையா? அவன் எங்க போயிருப்பான்னு கொஞ்சம் யோசி. கை தட்டான், 3 பேரும் கீழே விழுந்துட்டான். அந்த அம்மாவை எட்டி பார்த்து பைலட் சொன்னாரு, புண்ணியவதி நீ வாழ்க, ஊருக்கு ஒரு ஆள் ஒன்ன மாதிரி இருந்தா போதும். ஏன்னா அங்க என்ன சொற்பொழிவா நடக்குது, கை தட்டுறதுக்கு அங்க என்ன மீட்டிங்கா நடக்குது. அந்த பேச்சினுடைய ஆர்வத்துல அந்த 1 நிமிடம் தன்னை இழந்தான். கவனம் போயிட்டது. கவனம் போனாலே அத்தனையும் இழந்துரும். கடினமாக உழைப்பதை விட கவனமாக உழைப்பதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை தொடரும். அதனால நிறைய படிங்க, படித்ததை எழுதி பாருங்க. எழுதி பார்த்ததை ஒரு முறை எழுதி பார்ப்பது என்பது 10 முறை படித்ததற்கு சமம். நிறைய ஆற்றல் நிறைய இருக்கு. எழுத்து ஒரு திறமை, பேச்சு ஒரு திறமை. நல்லா பேசுங்க ஐயா, ஆங்கிலத்தில் நல்லா பேசுங்க, தமிழிலும் நல்லா பேசுங்க. ஆங்கிலம் வணிக மொழி, அன்னை தமிழ் வாழ்க்கை மொழி. நம்ம வாழ்வதற்கு அன்பை, கருணையை, இரக்கத்தை, மனிதநேயத்தை கையில் எடுப்பதற்கு நம்ம தமிழ் தான் சொல்லிக் கொடுக்கும். வாழ்க்கையில் எப்படி பணத்தை ஈட்டுவது, எப்படி வசதிகளோடு வாழ்வது என்பதை ஆங்கிலம் உலகம் முழுவதும் பயணித்து நமக்கு உதவி செய்யும். அதனால பேச்சு என்பது மிகப்பெரிய திறமை. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஜப்பான் நாட்டு மன்னர், நல்ல கவனி, ஜப்பான் நாட்டு மன்னர் அமெரிக்க அதிபர் 2 பேரும் சந்திக்கணும். இப்போ 2 பேரும் சந்திக்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தாய்மொழியில் 2 வார்த்தை பேசுவாங்க. இப்போ நமக்கு நார்த் இந்தியாவிலேருந்து மினிஸ்டர் வந்தால் என்ன பேசுகிறாங்க? வணக்கம் சொல்கிறாங்களா, நன்றி, முடிஞ்சு போச்சு. மற்றவங்களாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சு பேசுவாங்க. அப்போது ஜப்பான் மன்னருக்கு, ஜப்பான்காரர்களுக்கு தாய்மொழியை தவிர வேற உலக மொழிகள் எதுவும் தெரியாது. இன்னைக்கு காலையில் கண்டுபிடிச்ச அறிவியல் கூட சாயந்தரமே அவங்களுக்கு தமிழ் தாய்மொழியில் வந்துடும். ஜப்பானியர்களுக்கு அவங்களுக்கு ஆங்கிலம் சுத்தமாக தெரியாது. அப்போ கிளின்டனுக்கு ஆங்கிலம் தவிர வேற எதுவும் தெரியாது. 2 பேருக்கும் ஒரு சந்திக்கிறதுக்கு பேசணும் இல்லையா? அதனால என்ன பண்ணாங்க, 2 வார்த்தை சொல்லி கொடுத்தான் ஜப்பான் மன்னருக்கு ஒரு ஆள். கிளின்டனை பார்க்குற போது ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேளுங்க. அவர் என்ன பண்ணுவார், ஃபைன் அப்படின்னுவார். நீங்கள் மீ டூன்னு சொல்லுங்க. இவன் மனப்பாடம் பண்ணினுங்கிறாரு. யாரு? ஜப்பான் மன்னர். ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ இல்லையா?
மீ டூ மனப்பாடம் பண்ணிக்கிறேன். சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும். கிளின்டன் என்ன பண்ணார், அவர் ஒய்ஃபு ஹிலாரியை அழைச்சின்னு வந்துட்டார் மேடைக்கு. இந்த பக்கம் ஜப்பான் மன்னர் வந்துட்டார். துறை சார்ந்த வல்லுநர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் மனப்பாடம் பண்ணின்னு வந்த ஜப்பான் மன்னர் கிட்ட வந்தது மறந்துவிட்டார். ஹவாரியோன்னு கேட்கறதுக்கு பதிலாக கிளின்டனை பார்த்து ஹுவாரியோன்னு கேட்டார். கிளின்டன் என்ன பண்ணாரு, ஐ ஆம் ஹிலாரிஸ் ஹஸ்பண்ட்னாரு. இந்த மனுஷன் மீ டூன்ட்டார். போச்சா? அது எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி ஜெயிக்கணும்ன்றத ஒரு மனிதனை ஜெயிக்க வைக்கிறது அவனுடைய வார்த்தைகளின் பலம். பலமான வார்த்தைகளை பேசணும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை சிரிக்க வைக்கும், ஒரு வார்த்தை அழ வைக்கும். நீங்கள் எந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது உங்களை பொறுத்ததுதான். பாசிட்டிவ் எண்ணங்கள் அதான் முயற்சிக்கு பெரிய துணையா இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை கொள்ளாது. ஒருத்தருக்கு கிட்னியில பெரிய கல், ஆபரேஷன் பண்ணாதான் முடியும்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டார். டாக்டர் என்ன பண்ணார், கிட்னி இந்த கல்லை பீஸ் பீஸாக எடுத்து உடச்சி எடுத்துட்டார். அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது அந்த பெரியவர் அந்த டாக்டரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். ரொம்ப நன்றியா, வாழ்க்கையில் உங்களை மறக்கவே மாட்டேன். டாக்டர் சொன்னார், உங்களையும் நான் மறக்க மாட்டேன். என்னை நல்லா உத்து பாருங்க. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற போது எங்கள் ஸ்கூலில் சேரை உடைக்கிறேன், டேபிளை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன்னு ரிப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா என்னை உங்கள்கிட்ட கூட்டியாந்து என் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னார். நீங்கள் என்ன சொன்னீங்க, இவன் அப்படி தான் உடைப்பான், இவன் இப்படி தான் உடைப்பான், எதிர்காலத்தில் கூட இவன் தான் கல்லை உடைப்பான், வேற ஒன்றும் பண்ண மாட்டான்னு இன்னைக்கு சொன்னீங்க. இன்னைக்கு உங்கள் கிட்னியில் இருக்கிற கல்லை உடைச்சதே நான் தானே. கல் உடைப்பான், கல் உடைக்கத்தான் லாயே. நீங்கள் உங்கள் கிட்னியில் இருக்கிற கல்லையை உடைச்சதை நான் தானே. எதிர்மறையான எண்ணங்களை கூட நேர்மறை எண்ணங்களாக மாற்றலாம் பத்தியா. இந்த எண்ணம், இந்த வலிமை தான் உங்களுக்கு வேண்டும். சொல்லிட்டாங்களேன்னு போய் உட்காந்துடக்கூடாது இல்லையா? வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிக்கு பலம் சேர்ப்பது வளமான சிந்தனைகள், நலமான வார்த்தைகள். இது எல்லாமே நமக்கு வேணும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நான் சில பிள்ளைகளை மறக்கவே முடியாது. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என் பக்கத்தில் வந்து நிற்கிறான், பேப்பர் திட்டிங்கிறேன். சார் வணக்கம்ண்ணா. காலையில் தான் பார்த்தேன், அப்புறம் வணக்கம் சொன்னால் மறுபடியும் எதுக்கு? இல்லை சார், இந்த பள்ளிக்கூடத்திலே நீங்கள் ரொம்ப நல்லவருங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதுக்கு என்ன அவசியம்னா? ஒரு 2 மார்க் போட்டிங்கன்னா என் வாழ்க்கையிலே அதை விட சந்தோஷம் வராதுன்னா. வாங்கினது எத்தனைடான்னா 33ன்னா. 2 மார்க் போட முடியலன்னு தானடா விட்டுருக்குறேன்னு. நீங்கள் மனசு வச்சா போடுவீங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிறானுங்க சார். இப்போ என்ன பண்ணணுன்ற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்த வந்துட்டான். ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் வந்து சொன்னான், ஐயா கிட்ட என்னடா கேட்குறேன், இந்த பள்ளிக்கூடத்தில் நல்லவர் அவர் தான். என்ன கேட்டேன்? 2 மார்க் கேட்டேங்க. போடா, அவர் தகுதி என்ன, பெருமை என்ன? 5 போடுவார்றா, கம்முன்னு இருக்கணும். 2க்கே வழி இல்லை. இப்போ அவன் 5 ஏற்றி விட்டானா சொல்லிட்டு ஏன்ட்ட சொல்கிறான், சார் போடு சார், சின்ன பையன் ஆசையாக கேட்குறான், நீங்கள் தான் குழந்தைங்களை ரொம்ப விரும்புவீங்கள, போடு சார், இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்லை சார் உலகத்தில், போடு சார்மா. சரி, இதை விட எவனாவது ஏற்றி விட்டுற போகிறான்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கி அரையும் இறையும் போட்டு ஏதோ ஒன்று போட்டு 33 38 ஆக்கி அவன் கையில் பேப்பரை கொடுத்தேன் சார். வாங்கினவன் 2வது வந்தான் பற்றி அவனை பார்த்து சொல்கிறான், உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்டான்ட்டு போகிறான் சார். போட்டது நான், புண்ணியம் அவனுக்கு. பிள்ளைகளை நான் ரொம்பவும் ரசிக்கக்கூடியவன். அதனால்தான் எப்பயுமே நீங்கள் ரசனையாக இருங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும், மகிழ்ச்சி பெருகிக்கிட்டே இருக்கும்.
மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இன்னைக்கு எல்லாமே செல்போன் உலகம். உள்ளங்கையில் செல்போன் வந்துட்டு, செல்போன் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. பழமொழியை மாற்றிட்டான், செவிக்கழவி செல்போன் எழுதிட்டான். ஏன் அந்த கொடுமையை கேட்குறீங்க? ஒரு அம்மா ராத்திரி 12:30 மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது, பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. அவங்க ஹஸ்பண்டை கேட்டான், அதர்மமா இல்லை, அக்கிரமமா இல்லை, இந்த அர்த்தராத்திரியில் யாரையும் பார்க்க போகிறான் மேக்கப் பண்ணிக்கிறோ, வாயை மூடு, செல்லில் ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன், அது முத்து பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது, மேக்கப்போட பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போல இருக்குது. நான் படாத பாடு படுறேன் மேக்கப் பண்ணுறதுக்கு, நீ என்ன? அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்திருந்தான். நீ ஏன் சிரிக்கிறேன்னா, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே ஒத்து வரல, நான் 10 வருஷமாக உன் கூட குடும்பம் பண்ணிக்கிறேன், என்னை கருணையோட பாடுறேன் இனிமேலாம். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த செல்போன் ஆட்டி படைக்கிறது. மனிதர்களுடைய சந்திப்பை கூட குறைத்து கொண்ட ஒரு ஒரு மோசமான கருவியாக நிற்கிறது. அதனால் என் அன்பு குழந்தைகளே, ஒரு கல்லூரி படிப்பை முடித்து போகிற வரையில் இந்த செல்போனுக்கு நான் அடிமையாக மாட்டேன்னு ஒரு உறுதியெடு. தடைகளை எல்லாம் விலக்கிவிட்டாலே விடாமுயற்சியை ஒரு கையை விடாமல் பிடித்து கொள்ளும். நீ படிப்படியாக முன்னேறி எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அடைந்தே தீருவாய். அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ நீங்கள் செல்போனில் கூட பேசுகிறீங்க. முதல்ல லோக்கல் டவருக்கு போவோம், லோக்கல் டவர்லேருந்து சென்ட்ரல் டவருக்கு போவோம், சென்ட்ரல் டவர்லேருந்து சேட்டலைட் போவோம், திரும்பி அங்கே போன பிறகு தான் யாருக்கு பேசுகிறீங்களோ அவங்களுக்கு போய் சேரும். லோக்கல் டவர் தான் அம்மா அப்பா, சென்ட்ரல் டவர் தான் ஆசிரியர் பெருமக்கள், அந்த சேட்டலைட் தான் கடவுள், மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அறிவியலுக்கும் அது பொருந்தும் என்பதை உங்களிடத்திலே சொல்லி, அன்பான குழந்தைகளே, நாம் வல்லவர்களாக மட்டும் வருவது பயனில்லை, நல்லவர்களாகவும் வர வேண்டும். ஒரு கிரிக்கெட் மேட்சில் கூட பேட்டு பிடிக்கிறவன் ஒரே ஆள், அவரை பந்து வீசுறவன் என்ன நினைக்கிறான், இவன் அவுட் பண்ணியே தீர்வேன்னு வைராக்கியத்தோடு வரான். சுற்றி 11 பேர் நிற்கிறான் இவன் அவுட் ஆக்கிறதுக்கு, கேட்ச் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் அத்தனை பேரையும் சமாளித்து எதிர்த்து வருகிற பாலை அந்த ஒற்றை ஆள் போராகவும் சிக்ஸராகவும் மாறி தன் அணிக்கு பெருமை சேர்க்கிறான். பத்தியா, ஒரு நெருக்கடியில் தான் ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்க முடியும் என்றால், தேர்வு என்பதெல்லாம் வருகிற போது உங்களை நிமிர்ந்து உங்களை அடையாளப்படுத்துவதற்குத்தான் என்பதை சொல்லி, மார்க் வாங்கிறத விட மதிப்பை அதிகமாக பெறுங்கள், மதிப்பு உடையவர்களுக்குத்தான் இந்த உலகம் காத்திருக்கிறது என்று சொல்லி, உங்களை இந்த இணைய காலை பொழுதிலே வாழ்த்தி பேசுவதற்கு ஒரு வளமான வாய்ப்பை நம்முடைய சர்க்கரை ஆலை நிறுவனமும் இந்த பள்ளி ராமகிருஷ்ணா பள்ளியும் சேர்ந்து இணைந்து ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களை பல்லாண்டுகள் வளமும் நலமும் பெற்று இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற பெருமிதத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளி வளாகம் சாய்க்கும் என்ற நம்பிக்கையோடு, காரணம் வெளியிலெல்லாம் அறிவை மட்டும் நோக்கி பயணப்படுகிற பள்ளிகள் இந்த பள்ளி மட்டும்தான் அன்பையும் அறிவையும் 2 கண்களாக தருகிற பள்ளியாக நான் பார்க்கிற காரணத்தினால், அன்பை ஆயுதமாக்குங்கள், அறிவை ஆயுதமாக்குங்கள் நான் சொல்ல மாட்டேன், அன்பை ஆயுதமாக்குங்கள், அறிவை அதற்கு துணை கருவியாக வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் உங்களுக்கு காத்திருக்கிறது, உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுடைய விடாமுயற்சி உங்களை வெற்றி பாதையில் அழைத்து கொண்டு போய் எங்கே நிறுத்த வேண்டுமோ அங்கே நிச்சயம் நிறுத்தும். உலகம் உங்களை உற்று பார்க்கிற ஒரு காலம் வரும். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.